ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பருப்பு கீரை எப்படி ஈஸியாக சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன மாதிரி சோம்பேறிங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கட்டு இருக்கும் போதே பாதியாக கட் பண்ணி தூர வச்சுருங்க. இப்போ இதில் வந்து நிறைய கீரை இருக்காது, மேலே இருக்க பகுதியில் தான் கீரை இருக்கும். கீரையை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றா பிரித்து போடக்கூடாது, நம்ம தண்டோடு தான் போகணும். ஏன்னா தண்டில் தான் சத்து அதிகம். பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து இதில் தேவையில்லாத பில்லு களை எதனா இருக்கான்னு செக் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் போடுறோம். ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணோம், மொத்தமாக எடுத்து செக் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் தேவையில்லாத செடிங்க, இலைங்க, பில்லுங்க எதனா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணோம். இது என்ன ஒரு வேலையா அப்படின்னா, என்ன மாதிரி சோம்பேறிங்களாம் இது கஷ்டம் தான். அதை ஈஸியாக செய்கிறதுக்கு தான் நம்ம இந்த கட்டை எடுத்து வச்சிடறோம். கட்டை பிரிச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுக்கும் போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு கட் பண்ணுறது. இப்போ இதை நல்லா தனியாக பிரித்து போட்டாச்சு குண்டானில். இதை எடுத்துகிட்டு போய் அலசிட்டு வந்துடலாம். அலசுறத கூட ஏன் காட்டுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் எங்கள் அம்மா வீட்டில் கீரைலாம் அலசினது கிடையாது. மாமியார் வீட்டுக்கு வந்து இதை அலசும் போது சரியாக அலசாமல் மண்ணோடு அரைஞ்சி போட்டு குழம்பு நரன்னு ஆகி அது ரொம்ப பெரிய ட்ராஜடி ஆகிடுச்சு. அதனால் அலசுறதுக்கு சொல்லித்தரேன். பெரிய அகலமான பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுக்கணும். தண்ணி சிக்கனத்தை இதில் காட்டக்கூடாது. தாராளமாக தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்துலேருந்து நல்லா அலசி அந்த பாத்திரத்தில் போடணும். போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு கழுவி எடுக்கணும். இது வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் கற்றுக்கல, எங்கள் மாமியார்கிட்ட திட்டு வாங்கி அதுக்கப்புறம் கற்றுக்கின விஷயம். இது தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்லித்தரேன். மறுபடியும் கீரையை அதில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி வந்து அடி மட்டத்துலேருந்து நல்லா ஜாஸ்தியாக மேலே இருக்கணும். அப்போ தான் இங்கேருந்து கலண்டு போய் அந்த மண் தூசிலாம் வந்து உங்களுக்கு அடியில் தங்கும். நம்ம அது கிட்டையே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மண் மறுபடியும் நம்ம கீரையிலே தான் இருக்கும். தண்ணிக்கும் கீரைக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் மொத்த மண் கல்லெல்லாம் கீழே போய் நின்றோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா அலசி இன்னொரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் கீரை அலசி எடுக்கும் போது தான் அதில் இருக்க மண் போயிடும். ஏன்னா மண்ணோடு போட்டு அதுக்கப்புறம் திட்டு வாங்கிக்காதீங்க வீட்டில் சமைச்சிட்டு. பாருங்கள் எவ்வளோ தூசு மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இதை அலசி நொறுங்க கட் பண்ணிப்போம். நொறுங்க கட் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் தண்ணி பாருங்கள் தட்டில் எப்படி அலமோதுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், அவ்வளோ தண்ணி அந்த எக்ஸஸ்லேருந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கடாய் ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். பாருங்கள், கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் வந்து இது ரைஸ்க்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் காஞ்ச மிளகா ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். போட்டுட்டு ஒரு வதக்கி விடுவோம். இதுக்கு நடுவில் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இடிக்கணும். இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து வச்சுக்கணும். அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். ஏதேதோ கண்டுபிடிக்கிறீங்க, இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக வளர வைக்கிற டெக்னிக் எதனா கண்டுபிடிங்க. இது ருசியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்தின்னு சொல்லிட்டு இதை உரிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப அன்ஹெல்தி ஆகிடும். பாருங்கள், அடுத்தது தட்டி வச்சுருக்க பூண்டு. நான் சின்ன வெங்காயம் பூண்டு எதுவுமே கட் பண்ணல, நல்லா நொறுங்க தட்டி வச்சுருக்கேன். தட்டி வச்சா தான் உங்களுக்கு ருசி மாறாமல் இருக்கும். பாருங்கள், வெங்காயமும் இதுவும் நல்லா வதங்கணும். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா துவரம்பருப்பு, சிறுபருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி போட்டு குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கேன். நான் பருப்பு வேக வைக்கும் போது அதில் மஞ்சள் பொடி போட மாட்டேன். ஏன்னா குக்கர் வந்து மஞ்சள் கலரில் கரை மாதிரி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூளை வந்து நான் தாளிக்கும் போது தான் போடுவேன். பாருங்கள், அதனால் குக்கரில் நல்லா போட்டு வேக வச்சு கடைஞ்சி வச்சுக்கிறேன். நான் என்கிட்ட மண் சட்டி இல்லை, அதனால் நான் குக்கர்லேயே கடைஞ்சிக்கிறேன். இதிலே கொஞ்சம் நீங்கள் உப்பு மஞ்சத்தூளும் போட்டாலும் பருப்பு வேக லேட் ஆகும். இப்போ 2 விசிலே உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வதங்கின வெங்காயம் காஞ்ச மிளகாயில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதங்கினதுக்கப்புறமா எல்ஜி பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் வந்து நமக்கு எண்ணெயில் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெட்டி வச்சுருக்க கீரையை வந்து சேர்க்கணும். கீரை சேர்த்த உடனேயுமே இது மாதிரி கீரை சேர்க்குறோம். கீரை சேர்த்த உடனேயுமே உப்பு போடக்கூடாது. ஏன்னா நிறைய கீரை இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், திருஷ்டிக்கு சுற்றி போடுற மாதிரி அளவு தெரியாமல் உப்பு வாரி கொட்டிடுவோம். இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன், அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம கீரை வதங்கினதுக்கப்புறம் தான் அந்த கீரையோட குவான்டிட்டியான இது நமக்கு தெரியும். அப்போ நம்ம உப்பு போடும்போது நம்ம கரெக்டாக உப்பு போடுவோம். பாருங்கள், கீரை எவ்வளோ கம்மி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். ஏன் உங்கள் வீட்டில் ஸ்பூன் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு ஸ்பூன்லாம் போட்டால் மெஷர்மெண்ட் தெரியாது. என் கை சுத்தமாக தானே இருக்குது, அதனால் நான் என் கையாலேயே போட்டுடுவேன். எல்லாமே கை அளவு தான், ஸ்பூன் அளவு எதுவும் கிடையாது. நம்ம சமைக்கிறதுனால நமக்கு பழகிடும். வீடியோ எடுக்கிறவங்க வேணால் ஸ்பூன் அளவு மெஷர்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. சமைக்கிறவங்க அளவு கையில் தான் கற்றுக்கணும், எல்லா நேரமும் தெரிய முடியாது. இப்போ நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணி வற்றினதுக்கப்புறம் பருப்பு ஊற்றக்கூட, தண்ணி இருக்கும் போதே பருப்பு ஊற்றிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணி வந்து அந்த பருப்போடு சேர்ந்து காஞ்ச மிளகாவுடைய காரம், உப்பு, பெருங்காயத்தோட வாசனை எல்லாமே நமக்கு அந்த பருப்பில் இறங்கி
இது வரும். இது வந்து நல்லா கொதிக்க மட்டும் விட்டுறக்கூடாது. தாளித்து ஊற்றி ஒரு 2 நிமிஷம் தான், ஒரு அங்கங்கே ஒரு பபிள்ஸ் வருது பாருங்கள், அப்போ பபிள்ஸ் வரும்போதே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தாளிப்போட வாசனை உங்களுக்கு வரவே வராது, மண் மாதிரி இருக்கும். அங்கங்கே பபிள்ஸ் வருதுங்களா பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஏன் தாளிக்கும் போது கருவேப்பிலை போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கும் போது நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா கீரையோட டேஸ்ட்டே நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கீரை தாளிக்கும்போது எப்போவுமே